ஃபேமிலியாக அது ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட் தான் சொல்லலாம். ரொம்ப அப்படியே ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் மாதிரி தான் சொல்லலாம் எங்களுக்கு. Don't underestimate the person who is silent. See Joseph Vijay enum naan. How much a fighter he is. See, as a family லெட்டாக வந்து எங்களுக்கு எப்படின்னா ஒரு விஷயம் முடியாது அப்படின்னா ஒரு மோட்டிவேஷன் வரும்ல, கண்டிப்பாக சாதிச்சு காமிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி எல்லா கசின்ஸ்க்குமே இருக்குது. உண்மையாக சொல்லணுன்னா ரொம்ப பல வருஷம் முன்னாடி நம்மளை கண்டுக்காதவங்கெல்லாம் இப்போ வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஹீ அப்சர்வ்ஸ் அ லாட். ஹீஸ் அ வெரி குட் அப்சர்வர். ரொம்ப திங்க் பண்ணி தான் பேசுவார். 100 தடவை யோசிப்பார் ஒரு விஷயம் சொல்லும்போது. ஆனால் அதை சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக செய்வார். இந்த ஃபோட்டோ நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். இந்த நிமிஷம் இதை பார்க்கும்போது ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது. இந்த ஒரு சாந்தமான ஃபேஸ்க்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குமான்றது வந்து குழந்தைங்களுக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். அவருக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரோட ஓன் சிஸ்டர் இறந்த இயரில் தான் நான் வந்து பிறந்தேன்னு சொன்னாங்க. அத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் நீ பிறந்ததுனால அவருக்கு நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் தான். அப்போ நாங்கள் வித்யாவாக நினச்சதுல தப்பு இல்லை இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பீஸ்ட் மோட்ல வந்து ஒரு சிஎம் வந்திருக்காங்க. அத்தை இன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க அவனுக்கு ரொம்ப குளிருமா, அவனால குளிர் தாங்க முடியாது. அதனால தான் ரகசியமா. ஆக்சுவலி நான் எவ்ரி இயர் நான் துபாயிலேருந்து வரும்போது அண்ணா வந்து என்ன பார்க்குறாரோ இல்லையோ என் டாட்டரை பார்த்துவாரு. அது அவர் கொடுத்த சாக்லேட்டா? ஆமாம். நம்ம தான் வந்து அம்மா வீட்டுக்கெல்லாம் போனால் வந்து அவங்களோட வார்ட்ரோப் திருடுற பழக்கம்லாம் உண்டு. கேள்விப்பட்டேன் இது கூட அப்படிப்பட்ட ஒரு வார்ட்ரோப் அப்படின்ற மாதிரி. இந்த சாரியும் அத்தை தான். Title sponsors JJ Gold, Cash for Gold, Mangai Nighties, 43 years trust and quality, smile and comfort, GT Holidays, South India's #1 travel brand, Dr. Sri Verma's PCR Maharaja Thailam, Bone and Joint Care, Present C. Joseph Vijay enum naan, powered by the Chennai Silks. Let the celebrations begin. Ganesh Ceramics branded tile showroom, பாண்டி, வெல்லூர், அரியலூர். டாடா மோட்டார்ஸ் பிக்கப் இன் ராஜா இப்பொழுது எலக்ட்ரிக் அவதாரத்தில். உங்க பிசினஸில் லாபம் இனிமேல் சார்ஜா தான் இருக்கும். புதிய டாடா இன்ட்ரா EV பிக்கப்புடன். ஃபுட் பார்ட்னர் கொலத்தூர் பாபு கேட்டரிங், ஹை கிளாஸ் கேட்டரர்ஸ். பெவரேஜ் பார்ட்னர் வாக் பக்ரி, பெஸ்ட் குவாலிட்டி டீஸ் சின்ஸ் 1892. வென்யூ பார்ட்னர் பாக் எலான்சா. உலகமே கூகுள் பண்ணக்கூடிய நேம்ஸாக நம்ம ஏற்கனவே வந்து எல்லாருக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். பட் இந்த சமீபமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு தங்கை ஒரு அண்ணன் அந்த பாசம் வந்து அவரோட பாடல்கள் எல்லாருமே நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதுவும் அண்ணன் தங்கச்சி பாசம்னாலே கண்டிப்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய படங்களில் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ உங்களை எல்லாரும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹவு டு யூ ஃபீல்? ஃபர்ஸ்ட் பல்லவி நீங்கள் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் எங்களை இன்னைக்கு இன்வைட் பண்ணதுக்கு. தேங்க்யூ ஆல் ஃபார் அ வார்ம் வெல்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு அண்ணனாக வந்து பார்த்துட்டு இன்றைக்கி அவரை வந்து சிஎம் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும்போது ஆக்சுவலி நான் எலெக்ஷனுக்காக இந்தியா வந்தேன். அப்படியே ஸ்டே பண்ணிட்டேன். இப்போ நான் திருப்பி இன்னைக்கு நைட் துபாய் போகிறேன். என்ன சொல்கிறீங்க? ஸோ துபாய் போகும்போது நான் சிஎம்மோட சிஸ்டராக போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இது வந்து ஒரு சர்க்கார் மொமெண்ட் இல்லை, இது வந்து ஒரு லைஃப் இஸ் அ கம்ப்ளீட் சர்க்கிள் மொமெண்ட்ஸில் இருக்குது. பட் இட் இஸ் அ லைஃப் இஸ் அ சர்க்கார் மொமெண்ட் ஃபார் யூ இல்லையா? கரெக்டாக அவர் மாதிரியே நீங்கள் வந்து ஓட் போட்டு இப்போ மறுபடி அதுவும் சிஎம்ஐ பார்த்துட்டு கிளம்பக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப எங்களுக்கு வந்து ஃபேமிலியாக அது ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட் தான் சொல்லலாம். ரொம்ப சரியலாக இருக்குது. ரொம்ப அப்படியே ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் மாதிரி தான் சொல்லலாம் எங்களுக்கு. நிஜமாவே வந்து ரொம்ப டென்ஷனாக இருந்தது ஆக்சுவலி. மோர் தென் மீ. நான் கொஞ்சம் கூலாக இருப்பேன், இவங்க ரொம்ப டென்ஷன் பார்ட்டி. அப்போ டென்ஷன் பார்ட்டிட்டு தான் கேட்கணும், ஏன்னா அந்த டென்ஷன் தான் எங்களுக்கு வேணும். ஹாய் கீர்த்தனா, சொல்லுங்கள் ஏன் டென்ஷன்? வை டென்ஷன்? டென்ஷன் வந்து மக்கள் அவரை அவ்வளோ நம்பி இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த நம்பிக்கையை வந்து காப்பாற்றிடுவாருன்றது எங்களுக்கு தெரிஞ்சாலும் அது கண்ணுக்கு நேராக நாங்கள் பார்க்குற வரைக்கும் எங்களுக்கு தூக்கம் வராது இல்லையா? அந்த டென்ஷன் தான். அது வந்து நான் மாமா அத்தை எல்லாருமே அந்த ஹாலில் உட்காந்துட்டு நைட்டும் பகலுமா அந்த நியூஸ் சேனல் முன்னாடி உட்காந்து பார்த்தது வந்து ஒரு 1 ஹவருக்கு ஒன்ஸ் நியூஸ் மாறிக்கிட்டே இருந்தது. ஸோ அந்த டென்ஷனை பற்றி தான் அவங்க பேசுகிறாங்க. மற்றபடி வி நோ தட் ஹீ இஸ் கோயிங் டு ரியலி மேக் இட் அப். என்ன நடந்துச்சு? பரபரப்பு யாரெல்லாம் போட்டு சண்டை போட்டுக்கிட்டீங்க? என்னெல்லாம் நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது இந்த என்டையர் ஜேர்னி. இந்த தளபதியோட சினிமா ஜேர்னியாக இருக்கட்டும், அதில் அவர் ஜெயிச்சு வந்ததாக இருக்கட்டும், அது ஆஸ் அ ஃபேமிலி மெம்பர்ஸ் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே அது ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ப்ரௌடான ஒரு மொமெண்ட்டாக நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே பார்த்து தான் வந்திருக்கோம். இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இல்லையா? ஸோ எங்களுக்கு நிறைய நேரம் ரொம்ப பயம் தான் இருந்துச்சு. அண்ணா வந்து வி நோ ஹி இஸ் ஸோ டெடிக்கேட்டட், he has that will to do and his concern towards society is always there. பட் எமோஷ்னலாக வந்து அண்ணா அந்த சீட்டில் உட்காந்துடணும்னு அப்படின்னு இருந்ததே தவிர்த்து இப்போ தான் எங்களுக்கு we are coming to the fact that அது அவர் ஷோல்டர்ஸில் எவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பு
இருக்குது அப்படின்றத வந்து இப்போ நாங்கள் ரியலைஸ் பண்ணுற தருணமாக இருக்குது இது. Okay. அண்ட் வி ஆர் ரியலி ஹாப்பி. அது சொல்லுவாங்க இல்லையா, டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் த பர்சன் ஹூ சைலண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சில வார்த்தைகள் பேசக்கூடியவங்க கிட்ட நிச்சயமாக நம்ம நினைக்கலாம் அவங்க பேசலைன்னு, பட் ஏதோ ஒன்று பெரிய வெடி ஒன்று வெயிட் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரியே தான் இருப்பாங்க இல்லையா. ஸோ ஐ எம் ஆஸ்கிங் யூ, அந்த மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக இருக்கக்கூடிய அவருக்கு பின்னாடி எந்த மாதிரி தாட் ப்ராசஸ் இருக்கும்? ஹவு மச் அ ஃபைட்டர் ஹீ இஸ்? ஹீ இஸ் டெஃபினெட்லி அ பிக் ஃபைட்டர். அண்ட் நாங்கள் எல்லாருமே அண்ணாவோட அந்த ஃபைட்டிங் நேச்சர் ஒரு ஆஸ் அ ஃபேமிலி பிளட்டாக வந்து எங்களுக்கு எப்படின்னா ஒரு விஷயம் முடியாது அப்படின்னா அது கண்டிப்பாக சாதிச்சு காமிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி எல்லா கசின்ஸ்க்குமே இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் அண்ணாவோட அந்த ஒரு வழியில் தான் நாங்கள் எல்லாரும் வரோன்றப்போ எஸ் அண்ணாவால் முடியும். அண்ணா தான் இப்போ எங்களுக்கு எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷன். ஆஸ் அ ஃபேமிலி மெம்பரும் அண்ணா தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க. ஓகே, சில ஃபோட்டோஸ் இருக்குது, நம்ம அந்த ஃபோட்டோஸ் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் பேசலாம். லெட்ஸ் ஹேவ் த ஃபோட்டோஸ் ப்ளீஸ். இது கீர்த்தனா. ஆமாம் இல்லையா, விஜய் சார் அண்ட் கீர்த்தனா. எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த ஃபோட்டோ பார்க்க. இது இப்போ பார்க்கும்போது இந்த ஃபோட்டோ நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். இந்த நிமிஷம் இது பார்க்கும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. இந்த இந்த ஒரு சாந்தமான ஃபேஸ்க்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குமான்றது வந்து அப்போ தெரியாமல் போயிடுச்சு. ஆக்சுவலாக நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் சிஸ்டர் ஸ்டோரிஸ் எல்லாம் போடும்போது வித்யாவை நினச்சி இந்த ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க, டேக் பண்ணியிருக்காங்க. பட் அது கீர்த்தனா தான் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதில் இருக்கிறது நான் தான், நம்ம சிஎம் அண்ணாவோட. ஆக்சுவலாக அவர் வந்து ரொம்ப பாசமான ஒருத்தர் இல்லை. பிகாஸ் எப்போ நாங்கள் மார்னிங்லேருந்து எல்லாருக்கிட்டையுமே பேசணும். இன்ஃபேக்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க. சிஸ்டர்ஸ் பற்றி பேசும்போது, வித்யா அவர்களை பற்றி பேசும்பொழுது அவங்க சொன்னாங்க அவருக்கு வந்து ஒரு அட்டாச்மெண்ட்டோ ஒருத்தவங்க மேலே அன்பு வச்சுட்டாலோ அது ரொம்ப டீப், அது வந்து எடுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்க்கும்போதும் தோணுது, இந்த எடுத்து குழந்தைங்களை தூக்கி கொஞ்சம் கூடிய ஒரு அண்ணனாக பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜென்ரலாகவே அவருக்கு குழந்தைங்கலாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கும் பிடிக்கும்ல, குழந்தைங்களுக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். அவருக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோட நீஸ் இவங்க பொண்ணு இவங்க எல்லாரையும் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக நடத்துவார். அண்ட் இன்ஃபேக்ட் அவரோட ஓன் சிஸ்டர் இறந்த இயரில் தான் நான் வந்து பிறந்தேன்னு சொன்னாங்க, 84. அண்ட் அத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஸோ அந்த டைமில் நீ பிறந்ததுனால அவருக்கு நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் தான். அப்போ நாங்கள் வித்யாவாக நினச்சதில் தப்பு இல்லை இல்லையா. ஸோ அந்த நேரத்தில் நிறைய தூக்கி வச்சுப்பாரு, நிறைய அவங்க கூட டைம் பண்ணணும்னு நினைப்பாரு அப்படின்ற மாதிரி அத்தை மாமா சொல்லியிருக்காங்க. ஓகே, லெட்ஸ் ஹேவ் தி நெக்ஸ்ட் ஃபோட்டோ ப்ளீஸ். யா, திஸ் ஒன் பல்லவியா. இது ஓகே, இது என்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்போ எடுத்தது. எங்களோட பாட்டி வீடு. அந்த டைம் வந்து ஐ திங்க் இருக்கீங்க விஜயண்ணா, கீர்த்தனா, நான் எல்லாரும் பாட்டி வீட்டில் ஒன்றா இருந்த வீடு இது. ஆக்சுவலி லட்டு மாதிரி இருக்கீங்க நீங்கள் பார்க்க. ஆக்சுவலாக மேம் எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்காங்க, எவ்வளோ அழகாக இருக்காங்க. என்ன கீர்த்தனா சொன்ன மாதிரி வித்யா அக்கா இறந்ததுக்கப்புறம் கீர்த்தனா அண்ட் நான்லாம் பிறந்ததுக்கப்புறம் ஐ திங்க் இப்போ வரைக்குமே அத்தை மாமா 2 பேரும் எங்களை வந்து ஒரு டாட்டர்ஸ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அண்ட் அண்ணா இப்போ வந்து அண்ணாக்கு உலகம் முழுக்க சிஸ்டர்ஸ் இருக்காங்க. எங்களுக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது. பட் வி ஆர் பிளட் ரிலேட்டட்னும் போது இன்னும் அந்த எக்ஸ்ட்ரா ஒரு பெருமை எங்களுக்கு டெஃபினட்டாக செஞ்சு போட்டோம். அண்ட் இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டேங்கிறது இன்னுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எவ்ரி மைல்ஸ்டோன் பர்த்டேக்கு அண்ணா எங்க கூட இருந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பர்த்டே, 10th பர்த்டே, அந்த மாதிரி எவ்ரி மைல்ஸ்டோன் பர்த்டேலையும் அண்ணா இருந்திருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி ஸ்பெஷல். இந்த வீடு எங்கே இருக்கு? இது சாலி கிராமம். இந்த வீட்டோட மெமரிஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்போ இந்த வீடு இடிக்கப்படல. இப்போ இந்த வீடு இல்லை. இந்த வீட்டிலேருந்து பின்னாடி கேட்டில் தான் மாமா வீடு, அத்தை வீடெலாம். ஸோ நாங்கள் விளையாடுறது எல்லாமே அந்த பேசேஜ்லேயே எல்லாரும் விளையாடுவோம். ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம், பால்லோக் விருகம்பாக்கமில் 6th வரைக்கும். ஸோ அண்ணா வந்து அங்கே 12th வரைக்கும் படித்தாங்க. பட் அந்த மெமரிஸ் எல்லாம் என்னென்னா அந்த ஏரியாவில் இந்த வீடு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கும். பிகாஸ் எல்லாருமே ரொம்ப டேலண்டட். சுந்தர் பெரியப்பா, சுரேந்தர் எங்கள் அப்பா பிளேபேக் சிங்கர், அண்ட் ஷோபா அத்தை, ஷீலா அத்தை, மாமா எல்லாருமே அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால அந்த வீடே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஒரு செலிபிரிட்டி ஹவுஸ் தான் எப்பவுமே இல்லையா. இன்ஃபேக்ட் அவர் படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு வரும்போது அவங்க வீட்டு சைடு என்டர் ஆகுறதுக்கு பதிலாக இப்படி வந்துட்டு தான் போவார். எங்கள் எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு, அம்மம்மாவுக்கு ரொம்ப க்ளோஸ். ஸோ அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு என்ன நடந்தது ஷூட்டிங்கில், இன்னைக்கு என்ன நடந்தது, இன்னைக்கு டான்ஸில் என்ன, டான்ஸ் ஷூட்டாக இருந்தால் என்ன நடந்தது, இது மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு போவார். டான்ஸ்லாம் வீட்டில் அப்படி ஷூட் முடிச்சுட்டு வந்தாங்க, 1 or 2 ஸ்டெப்ஸ். இல்லை இந்த வீடு வந்து ரொம்ப ஸ்பெஷல். நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி வந்து மற்றவங்களுக்கு உள்ள இவ்வளோ செலப்ஸ் அண்ட் இவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்காங்களோ அந்த மாதிரி, ஆனால் ஒரு
அப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபால் சீலிங் ரொம்ப பெருசாக, ஒரு ரூஃப் வந்து ரொம்ப பெருசாக, எல்லாரும் சேர்ந்து குழந்தைங்க நிறையா இருந்தால் விளையாடக்கூடிய ஒரு வீடாக இருந்ததுன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். எப்படி இருக்கும் உள்ள, என்ன விளையாடலாம் இருக்கும், என்ன மாதிரி ஹைட் அண்ட் சீக்கெல்லாம் நடக்கும்? கிரிக்கெட் நிறையா விளையாடுவாங்க எல்லாரும் சேர்ந்து. ஆமாம், சந்தோஷ், விக்ராந்த், சஞ்சு, என்னோட பிரதர் கார்த்திக், எல்லாம் நாங்கள் எல்லாருமே விஜய் சார் விளையாடுவாங்களா? ஆக்சுவலி விளையாடி இருக்காரு. ஆமாம், அந்த ரோட்ல நாங்கள் விஜய்னாவும் சேர்ந்து விளையாடி இருக்காங்க. ஓ, ஸ்ட்ரீட் கிரிக்கெட்லாம் ஆடி இருக்காங்க. ஆடி இருக்காங்க. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் ஃபோட்டோ. எஸ், இது எப்போ எடுத்த ஃபோட்டோ? பிரசாந்த். எல்லாருமே வளர்ந்தாச்சு. என்னோட அப்பா சுந்தர், அது என்னோட அம்மா, நம்ம அத்தை. இவர் வந்து பிரசாந்த் தம்பி. நீங்க அவரை நிறைய ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்போ எடுத்தது. சென்னை 28 அன்னியன்ல வந்து விக்ரமோட இது எந்த இயர் ஞாபகம் இருக்கா? ஐ திங்க் இது வந்து செந்தூர பாண்டி டைம். ஓ, நைஸ் நைஸ். சாரோட லுக்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும்ல, லைக் ஒவ்வொரு டைம் வந்து அவர் என்றைக்குமே வந்து ஒரு ஸ்டைல் ஐக்கானாக இருந்திருக்காங்க, எப்போவுமே வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருந்திருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஃப்ரம் செந்தூர் பாண்டி, பூவே உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவர் லாங் ஜேர்னியில் எந்த பீரியடில் விஜய் அவர்கள் ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிருக்கீங்க? எனக்கு பர்சனலாக அவரை சச்சின்ல ரொம்ப பிடிக்கும். சச்சின். ஓகே, உங்களுக்கு? கில்லி. கில்லி. சரி, நம்ம இப்போ ட்ரெஸ் டீகோட் பண்ணலாமே. ஏன்னா எல்லாருமே வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு பீஸ்ட் மோடில் வந்து ஒரு சிஎம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த அட்டையர் எப்படி இருக்குது? ஏன்னா நீங்கள் வந்து யோர் மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் ஆல்சோ மேக் ஓவர் இமேஜ் கன்சல்டன்ட்லாம் இன்றைக்கி எல்லாருமே பர்சனலாகவே இருக்கும். ஸோ ஹவு டு யூ லைக் இட் சாரோட அட்டையா? Firstly, I think he's broken all the stereotypes in general. Politicsல இருக்கிறது மேக்ஸிமம் முடிச்சிட்டே வராரு. அதில் ஒன் ஆஃப் தி ஆஸ்பெக்ட் இஸ் த ட்ரெஸ் கோட். ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு சிஎம்மாக இருக்காருல்ல, அது எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ரொம்ப ஸ்மார்ட் அண்ட் க்யூட் அண்ட் அவர் என்ன சொல்கிறது, அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குல்ல அப்படின்ற அந்த நிறைய ரீல்ஸ்லாம் வருதுல்ல, அவர் உட்காந்து பார்த்துட்டே இருக்காங்க டிவியில். ஐ மீன், வருஷத்துக்கு வர ஒரு படத்தை பார்க்குறத விட்டுட்டு இப்போ டெய்லி டிவியில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, என்ன பேசுகிறாரு, அதுவும் அந்த அட்டையரில் வந்து அத்தை இன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க, அவனுக்கு ரொம்ப குளிருமா, அவனால் குளிர் தாங்க முடியாது, அதனால தான் ரகசியமா அதனால தான் அவர் போட்டிருக்காரு. ஏன்னா அத்தை எல்லாமே ஒரு எமோஷ்னல் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் பார்த்து பார்த்து பேசுகிறாங்க. ஐயோ அவன் சாப்பிட்டானான்னு தெரியல, ஜோ சாப்பிட்டானா, அது மாதிரி ஒரு அப்போது இந்த அட்டையர் பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப குளிரும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஓகே, சாருக்கு ஏதாவது நிக் நேம் இருக்கா? ஏன்னா சின்ன வயசுல நம்ம ஒரு பேர் வச்சு கூப்பிடுவோம். உங்களை அப்படி கூப்பிட்டுருக்காங்களா, நீங்க அப்படி கூப்பிட்டுருக்கீங்களா? விஜய் அவர்கள் வந்து ஜோன் தான் கூப்பிடுவாங்க. விஜய் சார். ஆமா, நாங்க அண்ணா தான், நான் அப்படிதான் கூப்பிடுவோம் சின்ன வயசுல. அப்படிதான் இல்ல, இந்த நிக் நேம்ஸ்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி குட்டி குட்டியா ஒரு பெயர் இருக்கும்ல, பட்ட பெயர்கள் அப்படி வச்சுக்கலாம். என்னன்னா ஆக்சுவலி வந்து எங்க வீட்டில் இருக்கிற கசின்ஸ்ல அண்ணா தான் ரொம்ப பெரியவர் எங்களை விட. ஸோ அவரை நிக்நேம்லாம் வச்சு ரெஸ்பெக்ட் தான் இல்லையா? ஸோ எங்களுக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்தே அவர் ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு இடத்துல இருந்தார். ஏன்னா அவர் அந்த டைமில் எவ்வளோ கிரிட்டிசிசம் பார்த்தாரு ஃபர்ஸ்ட் படத்தில் அப்படின்றத தாண்டி. ஸோ அவரை பார்த்து எங்களையும் சரி, நாங்கள் எப்போவுமே ஒரு மேலே ஒரு இடத்துல தான் வச்சு பார்த்துருக்கோம், ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் பார்த்து. ஃபாதர் ஃபிகரை கூட வச்சுக்கலாம் இல்லையா? இது ஒரு லைட்டர் நோட்டில் கேட்குறேன். இப்போ பொதுவாக வந்து இந்த காமெடி இருக்கலாம், எனக்கு ஐஜியை தெரியும் அப்படின்ற மாதிரி, நமக்கு இப்போ சிஎம்ஐ தெரியும், நிஜமாவே ரொம்ப தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு மொமெண்ட் இருக்குல்ல, அப்படி ஃபீல் இல்ல ஆக்சுவலா அந்த மாதிரி இன்னும் நாங்க நிஜமாவே உங்களுக்கு தெரியுங்க. சிஎம் ஆனாலும் அவர் இன்னும் எங்களோட அண்ணா தான். ஓகே ஓகே. இப்போ ஆக்சுவலி எங்களுக்கு ரொம்ப எதிர்பார்க்குற விஷயம் வந்து எப்படி வந்து அடுத்தடுத்து அவர் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண போறாரு. அஃப்கோர்ஸ் டெய்லி வந்து இப்போ நாங்கெல்லாம் நியூஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எஸ்பெஷலி நான் வந்து ரொம்ப நியூஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் தமிழ்நாடு. இல்ல, அந்த கிரெடிட் நிச்சயமாக மாண்புமிகு முதல்வருக்கு கொடுத்தாங்க. எல்லாம் கார்ட்டூன் பார்த்துட்டு இருப்பா, இப்போ அவ வந்து நியூஸ் பார்த்துட்டு இருக்கா. ஸோ அந்த அளவு வந்து மாறிடுச்சு. பட் ஆனால் நிஜமாவே ரொம்ப பெருமையா இருக்கு. எங்க வீட்டில் ஒருத்தர் வந்து சைரன் வச்ச வண்டியில போவாரு அப்படிங்கிறது ஒரு கெத்தா மாசா தான் இருக்குல்ல. ஓகே, உங்களுக்கு இப்போ நிறைய கால்ஸ் வரும், நிறைய விஷஸ் வரும். இப்போ என்னடா நமக்கு அப்போ தான் ரொம்ப ஃபீல் ஆகும், லைக் பீப்புள் ஃபீல் வெரி பர்சனல் இல்லை, அவங்களோட ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறதுனால. எவ்வளோ கால்ஸ் ஒரு நாளைக்கு அட்டன் பண்ணுறீங்க, எவ்வளோ டெக்ஸ்ட் ரிப்ளை பண்ணுறீங்க? உண்மையாக சொல்லணுன்னா ரொம்ப பல வருஷம் முன்னாடி நம்மளை கண்டுக்காதவங்கெல்லாம் இப்போ வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் இன்னும் நம்ம நம்பரை வச்சுருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எங்கள் 2 பேருக்கும் இருக்குது. பட் வி ரியலி ஃபீல் ஹாப்பி. டெஃபினட்டாக அவங்க விஷஸ்லாம் பார்க்கும்போது, டெய்லி அவங்க ஃபோன் பண்ணி கங்க்ராட்ஸ்லாம் சொல்லும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் அட் த சேம் டைம் வந்து எங்களுக்கும் ஒரு பொறுப்பு வர மாதிரி எங்களுக்கு தோணுது. இப்போ சொசைட்டிக்கு நம்மளும் ஏதாவது ஒன்று பண்ணணும். இப்போ அண்ணா வந்து இவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்கும்போது அவரோட சிஸ்டர்ஸ், அவரோட கசின் சிஸ்டர்ஸாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்து,
அந்த வகையில் வந்து நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, நான் இந்த கேள்வியை ரொம்ப ஃப்ராங்காகவே கேட்குறேன். இப்போ வந்து எல்லாரும் 108 இடங்கள் வரும்பொழுது நிறைய பேருக்கு ஷாக் ஆகும், சர்ப்ரைஸ் ஆகும் இருந்தது. உங்களுக்கு ஷாக்காக இருந்ததா, சர்ப்ரைஸாக இருந்ததா, எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க. நீங்களும் கான்ஃபிடென்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணோம். 118 கண்டிப்பாக வந்துருவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அந்த 108 வந்தது வந்து கொஞ்சம் அந்த தருணத்தில் லைக் மேலே கீழே போயிட்டு இருக்கும்போது we were little worried. ஓகே, அது வந்துடும். அந்த அந்த செலிப்ரேஷனை எங்களால் ஃபுல்லாக அந்த நேரத்தில் பண்ண முடியாமல் ஒரு கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் இருந்தது. பட் ஐ திங்க் மக்களோட சப்போர்ட், கடவுளோட அனுகிரகமால் எல்லாமே நல்லபடியாக நடந்திருக்கு. சார் பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்தில் பார்க்கும்பொழுது அவர் ரொம்ப சைலண்ட்டாக தான் இருக்கார். தேவையான வார்த்தைகள் பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் சில நேரங்களில் பதில் சொல்கிறது இல்லை அப்படின்ற விமர்சனங்கள் நிறைய வருது. நீங்கள் ஒரு சிஸ்டராக பார்க்கும்பொழுது என்ன சொல்கிறீங்க? இல்லை, நாங்கள் அண்ணாவை பார்த்த வரைக்கும் அவர் வந்து ரொம்ப அப்சர்வ் பண்ணுவார் ஃபர்ஸ்ட். அது நாங்கள் ஒரு விஷயம் அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்டதும் சொல்லலாம். ஹீ அப்சர்வ்ஸ் அ லாட். ஹீஸ் அ வெரி குட் அப்சர்வர். ரொம்ப திங்க் பண்ணி தான் பேசுவார். 100 தடவை யோசிப்பார் ஒரு விஷயம் சொல்லும்போது. ஆனால் அதை சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக செய்வார். அது டெஃபினட்டாக 100%. அதுதான் நான் பார்த்துருக்கோம் இந்த. கண்டிப்பாக, ஏன்னா அந்த இடத்துல வந்து அவருக்கு ப்ராசஸ் பண்ணி அதை எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும் அப்படின்றது தான் அவர் ரொம்ப கீனாக பார்த்துட்டு இருந்த மாதிரி நாங்கள் நினைக்கிறோம். ஜாஸ்தி இருக்கு கண்டிப்பாக. அண்ட் ப்ளஸ் பேக் டு பேக் பேசுறது டைம் வேஸ்ட்டுன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறதுன்றது ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்கிறேன். ராதர் தேன் அதை வந்து ஒரு ஆக்ஷனில் காமிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். பேசணும்னு அவசியம் இல்லைல்ல. இன்னுமே வந்துட்டு ஆப்போசிட்டில் பேசணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஆக்ஷனில் காமிக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட மோட்டிவ்னு. ஆக்சுவலி அந்த டைமில் அவர் சைலண்ட்டாக உட்காந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காருன்ற டைம்லேயே நிறைய விஷயங்கள் வெளியில் வந்துருச்சு. அந்த டாஸ்மாக் கடைகள் மூடுறதா இருக்கட்டும். ஸோ இட்ஸ் ஸோ ஆப்வியஸ் தட் வி கேன் see the change that people expected இல்லையா? ஸோ அது வந்து அது போதுமே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அவர் வந்து let's give him some time, let him observe என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு, அதுலேருந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் எடுத்தாரு, அவர் என்ன நினச்சிருக்காருன்னு யாருக்குமே தெரியாது அண்ணாவை தவிர. ஸோ we can இங்கே உட்காந்து நம்ம பேசலாம் அவர் சைலண்ட்டாக இருக்காருன்னு சொல்லிட்டு. பட் இஸ் டெஃபினெட்லி அ வெரி ஸ்ட்ராங் ஸ்ட்ராட்டஜிக்கல் திங்கர். ஓகே, வீட்டில் இருக்கக்கூடிய கிட்ஸ் அண்ட் அவங்கள சுற்றி இருக்கிறவங்களாம் எந்தளவுக்கு செலிப்ரேட் பண்ணாங்க? அண்ட் டெஃபினட்டாக இது கேட்டாகணும், நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தவங்க ஜெயிச்சா ஒரு ஃபர்ஸ்ட் கிஃப்ட் நம்ம வீட்டிலேருந்து ஏதாவது ஒன்று கொடுப்போம்ல, அது என்னமா வேணா இருக்கலாம். அது மாதிரி என்ன மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு? கிஃப்ட் ஷேரிங் ஆர் லவ் ஷேரிங், ஜாய் ஷேரிங்? இல்லை, ஆக்சுவலி நாங்கள் கிஃப்ட் கொடுக்கல, அவர் தான் அன்றைக்கி வந்து எங்களை பார்த்தாரு. அதுவே பெரிய கிஃப்ட் இல்லை? அதுவே ஒரு பெரிய கிஃப்ட் தான். அண்ட் குழந்தைங்கள்லாம் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. வீட்டில் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. அண்ட் வீட்டில் வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் வந்து அவர் வந்து அன்றைக்கி பேசிட்டு தேங்க்யூலாம் சொல்லிட்டு அன்றைக்கி ரொம்ப இமோஷ்னலாக இருந்தது. ஆஸ் ஐ செட் earlier, ரொம்ப சர்ரியலாக இருந்தது, ஒரு ஹிஸ்டாரிக்காக இருந்தது எங்களோட என்டையர் ஃபேமிலிக்கு. இன்னுமே அது நாங்கள் வந்து ஏதோ கனவுல இருக்க மாதிரி தான் எங்களுக்கு தோணும் அன்றைக்கி நாள் நடந்தது. நைஸ். அந்த நேரத்தில் கூட அவர் வந்து எங்கள் எல்லாரையும் க்ரீட் பண்ணிவிட்டு டாப் ஆஃப் மைண்டில் அவர் இருக்கிறது வந்து மக்களை போய் பார்க்கணுன்னு சொல்லி தான். ஸோ அவர் டக்குன்னு போய் மக்கள், அதான் ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங், மக்கள் அவர் கன்ஃபார்ம் ஆன பிறகு மக்களை சந்திச்ச மொமெண்ட் நினைக்கிறேன். அத்தையோட வீட்டில் இருந்து காமிச்சது. இட் வாஸ் ஆல் சோ கியூட் டு வாட்ச். அண்ணா வந்து என்னதான் இருந்தாலும் மக்களுக்காக தான் இருக்காரு அப்படின்னு. சம் கியூட்டஸ்ட் மொமெண்ட்ஸ் பார்க்கலாம். இந்த ஃபோட்டோ இது யாருடைய? இது என்னோட பிரதர் வெட்டிங்க்கு வந்திருந்தாரு. அப்போ எடுத்த பிக்சர். இது எந்த வருஷம்? 8-9 years பேக் இருக்கும். 8-9 years பேக். ஓகே. ஸோ வந்து இதில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்காரு இல்லையா? எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது அந்த ப்ளூ ஷர்ட் அவருக்கு. ஸோ அந்த டைமில் நேரில் வந்திருந்தாங்க. அங்கே நிறைய விஷயங்கள் நடந்தது. அவர் வருவாங்கன்னு யாருக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆமாம், லாஸ்ட் மினிட்ல தான் சொன்னாங்க. இன்விடேஷன் கொடுத்துட்டோம், வீட்டில் போய் நேராக இன்வைட் பண்ணோம். வரேம்மான்னு சொன்னாங்க, பட் வருவாங்கன்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் அவர் வந்து பிளஸ் பண்ணது we felt it so special. ஃபேமிலி ஈவெண்ட்ஸில் அவரை பார்க்கும்பொழுது, நான் திரு விஜய் அவர்கள் வந்து எல்லாருக்குமான ஃபேவரட் இல்லை. அவருக்கு திடீர்னு ஒரு கல்யாண ஃபங்க்ஷனில் அப்படி வந்தாருன்னா என்ன மாதிரிலாம் விஷயங்கள் நடக்கும்? எப்படி இருப்பார்? இல்லை, அவர் ரொம்ப கேஷுவலாக தான் இருப்பார். அவர் ஸ்டார்டம் அந்த மாதிரிலாம் அவர் வந்து இது வரைக்கும் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட காமிச்சு நாங்கள் யாருமே பார்த்ததில்லை. ரொம்ப எப்போவுமே ஃபேமிலியோடு எப்படி இருப்பாரோ அப்படி தான் இருப்பார். ஸோ வெரி சிம்பிள், வெரி கிரவுண்டட் பர்சன் தான் அண்ணா எப்போவுமே. ஸோ எந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன் வந்தாலுமே யாரையுமே மிஸ் பண்ணாமல் எல்லாரையும் க்ரீட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான். ஓகே ஓகே. அண்ட் அவருடைய இதில் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவரோட குறும்புத்தனங்கள் அந்த ஒன் லைனர்ஸ், சில நாட்டியான கமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்பெஷல். அவர் எப்படி சர்க்காஸ்டிக்காக நேரில் கமெண்ட்ஸ் கொடுக்குறதோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்து பண்ண? ஆக்சுவலி சம்டைம்ஸ் கொஞ்சம் நல்ல டைமிங் சென்ஸில் கலாய்ச்சிருவாங்க. அது அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. நாங்கள் அப்பப்போ பார்த்துருக்கோம். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் ஃபோட்டோ ப்ளீஸ். அண்ட் திஸ் ஒன், வாவ், ஸோ க்யூட், ரொம்ப அழகாக இருக்கீங்க. இவங்க யாரு?
உங்க டாட்டர், என்னோட டாட்டர் பேர் என்ன? கவினி. கவினி, அழகா இருக்கு நேம். இது என்னோட பர்த்டே அப்போ, ஸோ அன்னைக்கு வந்து ஸோ எல்லாருக்கும் பர்த்டே மொமெண்ட்ஸ் இருக்கு. தட் வாஸ் வெரி ஸ்பெஷல் பர்த்டே அன்னைக்கு அண்ணா பார்த்தது. அத்தை வந்து ஆன் ஸ்பாட் தான் எங்களுக்கு சொன்னாங்க நம்ம போய் பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ அன்னைக்கு போயிட்டு ரொம்ப ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே போயாச்சு. ஆக்சுவலி நான் எவ்ரி இயர் நான் துபாயிலேருந்து வரும்போது எப்படியும் மிஸ் பண்ணாமல் அண்ணா வந்து என்ன பார்க்குறாரோ இல்லையோ என் டாட்டரை பார்த்துருவாரு. ரொம்ப அவருக்கு அது அவர் கொடுத்த சாக்லேட்டா? ஆமாம். ஸோ எவ்ரி டைம் நான் வரும்போதும் அண்ணா வந்து பார்த்துருவாங்க, மீட் பண்ணுவாங்க ஃபேமிலியோட. ஸோ ரொம்பவே ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் அதெல்லாம். ஏன்னா அவரோட நீங்கள் முன்னாடி கேட்ட கேள்வி தான், பிஸி ஸ்கெட்யூலில் இருந்தாலும் அவர் எவ்வளோ பிஸியான பர்சன் எல்லாருக்குமே தெரியும். ஸோ எப்படி இருந்தாலும் அந்த மொமெண்ட், அந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கான இதை வந்து அவர் டைம் வந்து கண்டிப்பாக எப்போவுமே கொடுத்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ வி ஹேவ் திஸ் அத்தை வந்து டெய்லி வாக்கிங் போவாங்க, தியோசிஃபிக்கல் கார்டனில் வாக்கிங் போவாங்க. ஸோ அப்போ பல்லவி, இஃப் ஐம் நாட் ராங், ஃபர்ஸ்ட் டைமோ செகண்ட் டைமோ துபாயிலேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணும்போது அத்தை வீட்டில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வாங்க போகலாம் அப்படின்ட்டு அங்கே ஒரு பீச் இருக்குது. ஸோ அங்கே வி டுக் திஸ் செல்ஃபி, சும்மா எல்லா கதையும் பேசிக்கிட்டு. ஓகே, கிட்டத்தட்ட அனதர் மதர் தான் இல்லை அவங்களுக்கு? கண்டிப்பாக இல்லையா? இல்லை, நம்ம தான் வந்து அம்மா வீட்டுக்கெல்லாம் போனால் வந்து அவங்களோட வார்ட்ரோப் திருடுற பழக்கம்லாம் உண்டு. கேள்விப்பட்டேன், இது கூட அப்படிப்பட்ட ஒரு வார்ட்ரோப் அப்படின்ற மாதிரி. இந்த சாரியும் அத்தை தானா பார்த்தீங்களா? ஏன்னா நம்ம புடவை விட நம்ம அம்மாக்கள் புடவை மேலே தான் நமக்கு ஒரு ஈர்ப்பு வரும்ல. அவங்களோட சாய்ஸ் ஆஃப் காஸ்டியூம் கூட ரொம்ப அழகாக இருக்கும் ஸ்டேஜில் அவங்க பாடும்பொழுது. அவங்க வந்து அண்ட் ஷி ஃபீல்ஸ் ஃப்ரீ டு டெல் அஸ் எது வேணுமோ எடுத்துக்கோங்க, இன்னைக்கு ஃபுல் வார்ட்ரோபை திறந்து விட்டு எது வேணுனாலும் எடுத்துக்கோங்க, என்ன கம்மல் வேணும், என்ன ஜுவல்லரி வேணும், என்ன சாரீ வேணும். ஸோ இவர் சொன்ன மாதிரி அவங்க வந்து ஷி ஃபீல்ஸ் அஸ் லைக் அ டாட்டர். நைஸ். உங்ககிட்ட பேசுனதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சொல்கிற மாதிரி என்னவோ தெரியல, லாட் ஆஃப் ஹாப்பினஸ் அது வந்து நீங்கள் ரேடியேட் பண்ணுறது எல்லாருக்குமே அது ஸ்ப்ரெட் ஆகுது. உங்கள் வீட்டில் ஒருத்தர் அப்படின்றத தாண்டி இன்றைக்கி நீங்கள் அவங்கள ரொம்ப ரொம்ப அன்பாக ஒரு அண்ணனாக நிறைய அழகான விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க. ஆனால் அப்படியெல்லாம் விட்டுற முடியாது, ஏன்னா ஃபேமிலியே ஒரு செலிப்ரிட்டி ஃபேமிலி, எல்லாருமே ஒரு சிங்கர் ஃபேமிலிங்கும் போது எங்களுக்காக ஒரு பாடல் நிச்சயமாக நீங்கள் பாடணும், பிடித்த பாடல். எஸ் பல்லவி, நீங்கள். ஓகே, இது நான் வந்து ஆல்ரெடி சொன்னது தான். அண்ணாவோட இந்த ஃபிலிம் ரிலீஸ் ஆகும்போதும் ஏதாச்சும் ஒரு மெலடி சாங் அதில் கண்டிப்பாக இருக்கும். அதை நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சும்மா வாட்ஸ்அப்பில் அண்ணாக்கு அனுப்புவேன். அவர் ஃப்ரீயாக இருக்கும்போது அதை கேட்டுட்டு அப்ரிஷியேட் பண்ணுவார். வாய்ஸ் நோட்லாம் அனுப்புவாங்களா? இல்லை, டைப் பண்ணி அனுப்புவாங்க. வெரி நைஸ்மா, சூப்பர், செம்மையாக இருக்குது, அந்த மாதிரிலாம் அனுப்புவாங்க. ஸோ ஒன் ஆஃப் தோஸ் ஸ்பெஷல் சாங்ஸ் வந்து எனக்கு நீதானே. ஓ, நீதானே நீதானே நெஞ்சை தட்டும் சத்தம். ஓகே, ஸோ அதில் 2 லைன் பாடுறேன். நீதானே நீதானே என் நெஞ்சை தட்டும் சத்தம் அழகாயுடைந்தேன் நீயே அர்த்தம். நீதானே நீதானே என் நெஞ்சை தட்டும் சத்தம் அழகாயுடைந்தேன் நீயே அர்த்தம். உன்மாலை வானம் மொத்தம் இருள் பூசிக்கொள்ளும் சத்தம், இங்க நீயும் நானும் மட்டும், இது தனிமையோ? நீதானே நீதானே. ஓ மை காட், வாவ், தேங்க்யூ. ரொம்ப அழகாக பாடுறீங்க, ரொம்ப ரொம்ப அழகாக பாடுறீங்க. குயில் மாதிரி இது கேட்குறதுக்கு. உங்களோட ஃபோனில் என்ன பேரில் நம்மளுடைய சிஎம் சாரோட நம்பரை சேவ் பண்ணியிருக்கீங்க? விஜே நா இல்லையா? நீங்கள் எப்போ கடைசியாக பேசுனீங்க? இப்போது அவர் அன்னைக்கு வீட்டுக்கு வந்தார்ல, அதுதான் லாஸ்ட்டாக நாங்கள் பார்த்தது, பேசினது. அதுக்கப்புறம் பரபரப்பாக தான் இருக்கார் இல்லை? ஆமாம். உங்களுக்கு வாய்ஸ் நோட்லாம் அனுப்புறது உண்டா? இமோஜிஸ் அந்த மாதிரி. ஃபேவரட் இமோஜி ஆஃப் அண்ணா என்ன இமோஜி? ஸ்மைல், அவ்வளோதான். எல்லாத்துக்கும் ஒரு க்யூட் ஸ்மைல். ஹார்ட் அனுப்பிச்சிருக்கீங்க. அந்த மாதிரி ஏதாவது ஹார்டின்ஸ் வச்சுருக்கீங்களா விஜய் அண்ணாவோட? இல்லை, இப்போ இல்லை. ஐ திங்க் இப்போ அவர் ரொம்பவே வந்து பிஸி ஆகிட்டாரு. இஸ் காட் லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆன் ஹிஸ் ஷோல்டர்ஸ் அண்ட் ஹேவ் ஃபேமிலி மெம்பர்ஸ். நான் எங்களுக்கும் அது புரியுது. ஏன்னா அடுத்தது அவர் வந்து இந்த என்டையர் கவர்மெண்ட், இந்த என்டையர் சிஸ்டம் வந்து அவர் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் எல்லார் மாதிரியும் நாங்களும் ஆவலாக காத்துட்ருக்கோம். ஸோ நாங்கள் எல்லோரும் ஹார்ட்ஸ் கொடுத்துக்குறோம் அதனால. ஓகேவா? எனிவே, தேங்க்யூ. உங்களோட டைமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் வேறு துபாய் கிளம்பணும் இல்லையா? அங்கே போய் நம்மளோட சட்டமன்றத்தை பரபரப்பாக உட்காந்து நீங்கள் பார்க்கணும். இதே மாதிரி நிறைய அழகான சந்தோஷத்தோடு என்றைக்குமே உங்களோட ஃபேமிலி அண்ட் உங்களோட பாண்ட் நிறைஞ்சிருக்கணும். தேங்க்ஸ் ஃபார் யூர் டைம். தேங்க்யூ ஸோ மச்.
Title sponsors JJ Gold, Cash for Gold, Mangai Nighties, 43 years trust and quality, smile and comfort, GT Holidays, South India's #1 travel brand, Dr. Sri Varma's PCR Maharaja Thailam, Bone and Joint Care, Presents C. Joseph Vijay Enum Nan, powered by the Chennai Silks. Let the celebrations begin. Ganesh Ceramics branded tile showroom, பாண்டி வெல்லூர் அரியலூர். டாடா மோட்டார்ஸ் பிக்கப் இன் ராஜா இப்பொழுது எலக்ட்ரிக் அவதாரத்தில். உங்க பிசினஸில் லாபம் இனிமேல் சார்ஜா தான் இருக்கும். புதிய டாடா இன்ட்ரா இவி பிக்கப்புடன். ஃபுட் பார்ட்னர் கொலத்தூர் பாபு கேட்டரிங், ஹை கிளாஸ் கேட்டரர்ஸ். Beverage partner Wag Bakri, best quality teas since 1892. Venue partner Park Elansa.